ஃப்ளைட்டு ட்ரெயின்னு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம காரில் காசி போகிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து காசிக்கு எப்படியா இருந்தாலுமே மினிமம் 2 days ஆச்சு ஆகும். அந்த 2 days வந்துட்டு நம்ம எங்கேயுமே ஸ்டே பண்ண போகிறதில்ல, கண்டினியூஸ் டிரைவிங்கில் இருக்க போகிறோம். அதுக்காக இந்த காரில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஹோல்டர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர். இந்த சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா போட் சார்ஜர். இதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக மேட் லைட்டு, அதே மாதிரி டோரில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. சார்ஜருக்கு ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ அது மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சார்ஜரை. இந்த சுவிட்சஸ் எல்லாமே நான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ட்ரில் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காத காரணத்தினால நான் வந்துட்டு ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணல. அதை வந்துட்டு அப்படியே லூஸாகவே விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹைலைட்டான விஷயம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஏசி பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டு, பின்னாடி இருக்கிற சீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல பெட் போட்டேன். எப்படியா இருந்தாலுமே ஒரு பர்சன் டிரைவிங்கில் இருப்பார், இன்னொரு பர்சன் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 25 லிட்டர் வாட்டர் கேன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற சீட்டை கழட்டிட்டு அந்த இடத்துல இருக்க போல்ட்டில் கம்பி மூலயமா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டில் கால் வைக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம லாரிக்காரங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டை வச்சுருக்கேன். இந்த கட்டை வைக்கிறதுனால நம்ம ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அதை எடுத்து ஜாக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காகவும் அந்த கட்டை அந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் டேப் எடுத்து வச்சுருக்கேன், இன்கேஸ் ஏதாச்சும் ஏர் லீக், வாட்டர் லீக் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே லெஃப்ட் சைட் டோரில், ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் சைட் டோர்லேயே தான் இருக்கும். ரைட் சைடு நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்துட்டு ரைட் சைடில் என்னோடய டூல்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். நான் இந்த 1 week ட்ராவலுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம நார்த் சைட் போகிறோம், அந்த சைட் வந்துட்டு எப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. நைட் டைமில் வந்துட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நான் அதுக்குண்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹசார்டு. நைட் டைமில் ஏதாவது பஞ்சர் இல்லை ஏதாவது நம்ம வண்டியில் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஹசார்டை நம்ம ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பொலீரோவில் ப்ரொஃபல்லர் ஷாஃப்ட் இருக்கிறதுனால யோக்குக்கும் ஜாயிண்ட்டுக்கும் 500 km ஒன்ஸ் க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரீஸ் கன்னும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி 500 km ஒன்ஸ் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்னோடய டூல்ஸ் பாக்ஸ். இந்த காருக்கு தேவையான எல்லா டூல்ஸும் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு கூலண்ட், ஆயில், ஏர் பம்பு, விண்ட்ஷீட் வாஷர், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ட்ரிப்புக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பெட்ரூம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து எப்போ கிளம்புறோம், எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்த போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். டாடா பாய்.